Zydus லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு நல்ல அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இவங்க யுஎஸ் எஃப்டிஏ கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. ஃபேஸ் 3 வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு. எதுக்கான கிளினிக்கல் ட்ரையலுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டெசிடூஸ்டாட் அப்படின்ற ஒரு ட்ரக்குக்கான கிளினிக்கல் ட்ரையலுக்கான அந்த அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஃபேஸ் 2 வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபேஸ் 3. சோ இது என்ன ட்ரீட்மெண்ட்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னா, அனிமியா, சிக்கிள் செல் டிசீஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டா வந்து இருக்க போகுது. இதுக்காக பார்ட்னர்ஷிப்பா வந்து ஐசிஎம்ஆர் கூட வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து இருக்காங்க. ஃபேஸ் 3 யோட ஸ்டடி வந்து 203 நாள் வந்து ரன்னிங்ல இருக்க போகுது. 164 பேஷண்ட்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. எல்லாமே வந்து ட்ரக் சேஃப்டியும், அப்புறம் வந்து இங்க பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் இங்க ஃபேஸ் 2 ஓட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. இங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து இங்க பேஷண்ட் மேல வந்து ஏறத பார்த்தாங்க. அப்புறம் வந்து இங்க நல்ல லெவலான சேஃப்டி வந்து இருந்தத வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு பெரிய சைட் எஃபெக்ட்ஸும் வந்து இல்ல. அப் டூ 150 எம்ஜி வந்து எடுக்கிற வரைக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரக்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. 20 மில்லியன் பீப்பிள்ஸ் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்காங்க. அதுல 50,000 குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுலயும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாரி இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இந்த சிக்கிள் செல் டிசீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க நம்ம ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா வந்து இருக்கணும். அது அந்த ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து இங்க ஆக்ஸிஜன் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போகும். ஒருவேளை அந்த ரெட் பிளட் செல்ஸ் அதோட அந்த சைஸ் வந்து அந்த மாரி இல்லாம, அந்த ஷேப் வந்து அந்த மாரி இல்லாம மாறி இருக்கும். ரவுண்ட்ல இருக்கிறது வேற வேற மாரி ஷேப்ல வந்து மாறி இருக்கும். அப்புறம் வந்து ஆக்ஸிஜன ப்ராப்பரா கேரி பண்ணி எடுத்துட்டு போவாது. அப்புறம் ரொம்ப நாள் வந்து அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து உயிரோட இருக்காது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பேரண்ட் கிட்ட இருந்து அப்படியே சில்ட்ரனுக்கு வந்து வர்றது. சோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்க்கான ட்ரக்கா தான் வந்து இருக்கு. சோ பாப்போம் எப்படி சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா நேத்துக்கு நாள்ல அந்த ஒரு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தான் பார்த்தோம். பட் ஆனா மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. என்ன ரீசனால 4% இந்த ஒரு ஸ்டாக் இறக்கிருக்காங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் பொறுத்தவரை ரூ. 1037 கோடி பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ரூ. 600 கோடி பண்ணவங்க இப்ப ரூ. 1037 கோடி பண்ணியிருக்காங்க. அசெட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இது 2 வயசுலயும் சூப்பர். பட் ஆனா குரோத் பொறுத்தவரை கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. லோன் புக் வந்து 2.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல விழுந்திருக்கு. ஓவரால் பேங்கிங் சிஸ்டமோட குரோத்தே வந்து பார்க்கும்போது 18.6% லோன் குரோத் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துட்டு வராங்க எல்லா பேங்க்ஸுமே ஓவரால் பார்க்கும்போது. பட் ஆனா இந்த பேங்க் வந்து இங்க அவங்களோட காம்படிட்டர்ஸோட ரொம்பவே வந்து தள்ளி இருக்காங்க. ஃபியூச்சர் பிளானோட ரெக்கவரி வந்து பொறுத்தவரை செகண்ட் ஹாஃப் ஃபினான்ஷியல் இயர் 2027 தான் இந்த கம்பெனி அதிகமான லோன்ஸ் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. செக்யூர் பண்ணி வச்சிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் லோன்ஸ் சொன்னேன். இங்க ஹோம் லோன்ஸ், கோல்ட் லோன்ஸ் எல்லாமே செக்யூர் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸை பொறுத்தவரையுமே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2027 எண்டுக்குள்ள 1% ரீச் ஆயிடும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு இன்னொரு 3ல இருந்து 4 மாசத்துக்கு மேல வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. இப்போ வந்திருக்க ரிசல்ட்ஸ் அவங்க வந்து பெருசா ஈடுபடா இல்ல. ஐடிசி கம்பெனி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சிகரெட் போர்ட்ஃபோலியோ வந்து ரீடிசைன் வந்து பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. ரீடிசைன் அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ நிறைய ப்ராடக்ட் வந்து புதுசா ஆட் பண்ண போறாங்க. அப்புறம் வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து பொறுத்தவரை அது வந்து ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸாவும் வந்து இருக்க போகுது. கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சிகரெட் மேல டாக்ஸஸ் வந்து இருந்தாலுமே கிராஜுவலா பிரைசஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பர் பேக்குக்கு வந்து பார்க்கும்போது அதுல வந்து 10 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது அந்த சிகரெட் ஸ்டிக்ஸ் வந்து 10 இருக்கும். அந்த ஒரு பேக் மேல ரூ. 22 25 வரைக்கும் பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இல்லீகலான சிகரெட்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. டிமாண்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்பெனியோட சிகரெட் பிசினஸ் ரெவன்யூ வந்து பொறுத்தவரை 13.7% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 37,100 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் இயர் 2026ல சிகரெட் பிசினஸ்ல மட்டும் ரெவன்யூ எடுத்திருக்காங்க. டோட்டல் ஐடிசி ரெவன்யூல இது வந்து 45% வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2026ல ஃபுட் பிசினஸ்மே வந்து ஏறி இருக்கு. அந்த பிசினஸ் மேல இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரீடிசைன் வந்து பண்ண போறாங்க அவங்களோட சிகரெட் போர்ட்ஃபோலியோவை. சிகரெட்டோட பிரைசஸ் வந்து ஏத்த போறாங்க. புது ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க சிகரெட்ல இது எல்லாமே. இப்ப அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, எஃப்எம்சிஜியோட ஃபோக்கஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஃப்எம்சிஜி மார்க்கெட் 2035 அப்ப 8 லட்சம் கோடியா வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 8 லட்சம் கோடியில வந்து பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்க போகுது, டிஜிட்டல் ஷாப்பிங் இருக்க போகுது, கன்சியூமரோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்க போகுது. ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிசினஸ் ரெவன்யூ வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 14,700 கோடி ரூபாய்க்கு ஏறி இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2021ல. ஃபினான்ஷியல் இயர் 2026ல 24,200 கோடியா ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி 14,000 கோடி ரூபாய் கிட்ட ரெவன்யூ வந்து மேக் பண்ணாங்க. இப்போ வந்து 24,000 கோடி ரூபாய்க்கு ரீமேக் பண்றாங்க. 10,000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 5 வருஷத்துல ரெவன்யூ எஃப்எம்சிஜில மட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஏறிக்கிட்டே வருது. 30க்கும் மேற்பட்ட பிராண்ட்ஸ் வந்து ஓன் பண்றாங்க. 280 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ரீச் பண்றாங்க. 70க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து ரெவன்யூ 1000 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிருக்கு ஆனுவலா வந்து பார்க்கும்போது. 60% growth வந்து போயிட்டு இருக்காங்க. மேலும் 20,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எஃப்எம்சிஜி பிசினஸ்க்காக மட்டும் 6 புது ஃபேக்டரிஸ் இதுக்குள்ள வந்து இருக்கு. அதை தாண்டி 8 புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இப்ப கமிஷனிங்ல வந்து இருக்கு. எல்லாமே இந்த ஐடிசி கம்பெனியோட பிளானா வந்து இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டாக்டர் ரெட்டி கம்பெனி நம்ம சொன்ன மாதிரியே நேற்றுக்கான நாள்ல மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. இன்னைக்கான நாளுமே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Q1 கொஞ்சம் சரியில்லை. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரொம்ப கம்மியா வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணாங்க. ப்ராஃபிட்டா ரொம்ப கம்மியா வந்து கொடுத்தாங்க. யூஎஸ் சேல்ஸ் வந்து நல்லா இல்லை. செமகுலேட்டட் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ். அதிகமான ப்ரொடக்ஷன் காஸ்ட் இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு சேலஞ்ச் 240 கோடி ரூபாய்க்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து செமகுலேட்டட் ஏபிஐக்காக தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க.
அப்புறம் அதிகமான சால்வன்ட் காஸ்ட் வந்து தேவைப்படுது மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃபிளிக் ரீசன்னால. இதனால நிறைய புரோக்கரேஜஸ் வந்து அவங்களோட டார்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும் ஹோல்ட் ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. இன்னமும் இந்த கம்பெனி மேல பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ற நிறுவனம் வந்து நுவமாவும் ஜேஎம் ஃபினான்ஷியலும் வந்து பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க. முதல்ல ஒரு சொல்லலாம் நியூட்ரல்ல வந்து இருக்காங்க. மேனேஜ்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி ஃபினான்ஷியலா 2028ல செமிகுலேட்டட்ல ஒரு ரெக்கவரி வந்து இருக்கும். அபடா செப்பட்ஸோட சேல்ஸ் நல்ல ஒரு ரெக்கவரியில் இருக்கும். பயோசிமிலர் அப்புறம் காம்ப்ளெக்ஸான இன்ஜெக்டபிள்ஸ் இதை தாண்டி இந்தியா பிசினஸ் வந்து சூப்பரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போது ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இதெல்லாமே வந்து ஓவராலா இந்த ஒரு கம்பெனி பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஒரு குவார்ட்டருக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டாக்டர் ரெட்டி நிறுவனம் இங்க எல்லா ஐடி கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் அப்புறம் வந்து இங்க HCL டெக் இது மூணுத்தையும் வந்து கம்பாரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிகல்ல டெக் மஹேந்திரா வந்து லீடிங்ல சூப்பரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். Q1ஓட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தல கான்ஸ்டன்ட் கரன்சி டர்மா ரெவன்யூ growth வந்து அதிகமா பண்ணிருக்குது டெக் மஹேந்திரா பண்ணிருக்காங்க. 2.6% வந்து ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நெகட்டிவ்ல இருக்குது HCL டெக் வந்து இருக்காங்க. 0.5% நெகட்டிவ்ல வந்து இருக்காங்க. டெக் மஹேந்திராவோட ப்ராஃபிட் 9.6% ஏறி இருக்கு. HCL டெக் வெறும் 3% ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா ஏறி இருக்கு. ஏல இருந்து ஜெனரேட் பண்ற ரெவன்யூ பொறுத்தல இன்ஃபோசிஸ் சூப்பரா வந்து இருக்காங்க. 8.2% ஆஃப் த ரெவன்யூ அவங்க கிட்ட இருந்து ஓவராலா வருது. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மட்டும் வருது. HCL டெக்கோட ஏஐ பிசினஸ் வந்து 10.6% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து $3.6 பில்லியன் டீல் வின் வந்து வச்சிருக்காங்க. HCL டெக் 2.4 பில்லியனுக்கான டீல் வின் வந்து வச்சிருக்காங்க. புது டீல்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட இந்த அளவுக்கு சூப்பரா வந்து இருக்கு. என்னதான் வந்து பார்த்தாலும் டெக் மஹேந்திராவோட ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அதோட வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் ஆனா இங்க இன்ஃபோசிஸ் அப்புறம் HCL டெக்ல எல்லாமே வேல்யூஷன்ஸ் வந்து 14 பிரைஸ் கிட்ட வந்து இருக்கு. ரீசனால அது வந்து சூப்பரா இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி டீட்டெயிலா வந்து பார்ப்போம். 12.3% இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 7,769 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 14% ஏறி இருக்கு. 48 கோடி ரூபாய்க்கு மேல ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஆஷிஷ் குமார் தாஸ்ன்றவங்க வந்து இப்போ புது சிஓவா வந்து வர போறாங்க. ஏற்கனவே இருக்கிற சிஓவான சலீல் பெரேக் வந்து ஏப்ரல் 1க்கு அப்புறம் இருக்க போறதுல 2027ல அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற விதமா ஆஷிஷ் குமார் தாஸ்ன்றவங்க உள்ள வந்து வராங்க. இவர் சிஓ அண்ட் எம்டியா வந்து வர போறாங்க. இது வந்து ஸ்மூத்தான டிரான்சிஷனா இருக்க போது சலீல் பெரேக் அது வரைக்கும் கண்டினியூ வந்து பண்ண போறாங்க. லார்ஜ் டீல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி $3.6 பில்லியன் லார்ஜ் டீல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் 8.2% ஆஃப் ரெவன்யூல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. லைஃப் சயின்சஸ் பிசினஸ் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ growth வந்து இருக்கு. 24% வந்து க்ரோ ஆகுறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸும் நல்லா இருக்கு. நார்த் அமெரிக்காவும் நல்லா இருக்கு. யூரோப்பும் நல்லா வந்திருக்கு. ரீட்டைலும் இந்தியா பிசினஸும் மட்டும் கொஞ்சம் டஃபா வந்து ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கு. FY27ஓட ரெவன்யூ growth கைடன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 1.5%ல இருந்து 3% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸோட வாலண்டரி அட்ரிஷன் ரேட் வந்து 13% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஒர்க் ஃபோர்ஸோட அப்டேட்டை பொறுத்தல கொஞ்சம் வந்து ஹெட்கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. புதுசா வந்து 4000 ஃப்ரெஷர்ஸ் வந்து இங்க Q1 வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட டார்கெட் படி 20,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்க போறாங்க. அந்த பிளான் வந்து கண்டினியூஸா வந்து போயிட்டு தான் இருக்க போகுது. ஓவரால் இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கு. சிப்லா கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 39.2% விழுந்திருக்கு இயர் பேசிஸ்ல. 789 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 3.5% இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,000 கோடி ரூபாய்க்கு மேல ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. இந்தியா பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. 12% வந்து இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி, கார்டியாக், டயபெட்டிஸ் அப்புறம் வந்து அதர் கிரானிக் தெரப்பி மெடிசன்ஸ்ல வந்து இருக்கு. பட் ஆனா குளோபல் பிசினஸ் பொறுத்தல கொஞ்சம் வந்து டிக்ளைன்ல இருக்கு. நார்த் அமெரிக்கா பிசினஸ் மெயினா ரெவன்யூ வந்து டிக்ளைன்ல இருக்கு. 21% ரெவன்யூ டிக்ளைன்ல இருக்கு. அதனால தான் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்புறம் வந்து யூரோப் மார்க்கெட்டை பொறுத்தல அது 16% வந்து க்ரோ ஆகுது. பட் ஆனா யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து பார்க்கும்போது 486 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. R&D ஸ்பெண்டிங் பண்ண போறாங்க. 12.3% வந்து பண்ண போறாங்க. இது வந்து புது ப்ராடக்ட் லான்ச்சஸ் அப்புறம் வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. என்னதான் இந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்து கம்மியா மேக் பண்ணால் கூட மார்ஜின் பிரஷர் வந்து இருந்தால் கூட சிப்லாவோட இந்தியா பிசினஸ் சூப்பரா வந்து இருக்கு. ஹெல்த்தியான கேஷ் பேலன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 9,494 கோடி ரூபாய்க்கு வந்து கேஷ் பேலன்ஸ் வந்து கையில இருக்கு. இந்த கம்பெனியோட அந்த ஒரு பிளான் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 2027 பிளான் என்ன அப்படின்னா யூஎஸ் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். அப்படி இந்த யூஎஸ் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட் அப்ரூவலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ரக்ஸ் லான்ச்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் விழுந்து தான் இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2027 கைடன்ஸ் வந்து 18.5% இருந்து 20% வந்து எபிட்டா மார்ஜின் வந்து க்ரோ இருக்கணும் அப்படின்ற டார்கெட்ல வந்து போக போறாங்க. யூஎஸ் பிசினஸ் வந்து $1 பில்லியன் ஆனுவல் ரன் ரேட் வந்து இங்க க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிவிஆர் ஐநாக்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. 56 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்டர் வந்து 54 கோடி ரூபாய் லாஸ் மேக் பண்ண கம்பெனி இப்போ 56 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து 11% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரீசன்னால இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து காமிக்க முடியுது, ப்ராஃபிட் காமிக்க முடியுது. இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் மொமெண்டம் பொறுத்தல 5வது குவார்டரா வந்து சூப்பரா வந்து இருக்கு. அட்மிஷன்ஸ் வந்து இங்க 8% ஏறி இருக்கு. ஆவரேஜ் டிக்கெட் பிரைஸ் வந்து 8% ஏறி இருக்கு. ஸ்பெண்டிங் பர் கஸ்டமர்ஸ் வந்து 9% வந்து ஏறி இருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸோட பிளான் என்ன அப்படின்னா 100 புது ஸ்கிரீன்ஸ் வந்து FY27 வந்து திறக்கணும். அந்த பிளான் வந்து போக போறாங்க. அப்புறம் பிரீமியம் ஃபார்மெட்ல வந்து போக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அசட்லைட் மாடலே வந்து இங்க 60% வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட நெட் கேஷ் பாசிட்டிவா வந்து இருக்காங்க. இப்போ 807 மில்லியன் ரூபீஸ் வந்து கையில வச்சிருக்காங்க.
அசோக் லேலண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ரீராம் ஆட்டோமால் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இந்த ஸ்ரீராம் ஆட்டோமால் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரீ ஓன்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் உள்ள ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆகணும். இந்தியால வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இது மூலமா கஸ்டமருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இங்க யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கும் பாத்தீங்களா, அதோட அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. டிரான்ஸ்பரண்டா வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. கஸ்டமர் வந்து பை பண்றதுக்கோ செல் பண்றதுக்கோ இந்த ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான். அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் சூப்பரா வந்து இருக்கணும்ன்ற ரீசனால இங்க ஆட்டோமால் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸ்ரீராம் ஆட்டோமால் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ இது மூலமா அந்த வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் வந்து சூப்பரா இருக்க போகுது. ரீசேல் வேல்யூ நல்லா இருக்க போகுது. அப்புறம் வந்து இங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்க வந்து டிஸ்போசல் பண்ணணும்னா கூட அது கூட வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. இது மூலமா நிறைய ஃப்ளீட் ஆபரேட்டர்ஸ் கிட்டயும் சிங்கிள் ட்ரக் ஓனர்ஸ் கிட்டயும் வந்து கனெக்ட் ஆக முடியும் அசோக் லேலண்ட்ல. இது அசோக் லேலண்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. 3 லா ஃபர்ம்ஸ் வந்து HDFC பேங்க்ல இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக வந்து இந்த ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா, யுஎஸ் செக்யூரிட்டிஸோட லாவை வந்து இங்க ஃபாலோ பண்ணாம இங்க வந்து வயலேஷன்ஸ் பண்ணிருக்கதா சான்சஸ் இருக்கதா சொல்லிட்டு இந்த ஒரு லா ஃபர்ம்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா 45 கோடி ரூபாய் வந்து MSRDC கிட்ட வந்து இங்க பேமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டா காமிச்சிருக்கணும். பட் ஆனா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து காமிச்ச ரீசனால இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் வந்து போக போகுது. இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கோட ரெஸ்பான்ஸ் படி நாங்க எதுவும் தப்பா வந்து பண்ணல. எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. இன்டர்னல் கண்ட்ரோல் சூப்பரா வந்து இருக்குன்ற மாதிரி இவங்க சைடுல சொல்றாங்க. மார்க்கெட்டோட இம்பாக்ட் இதனால என்ன நடக்குது அப்படின்னா, HDFCயோட ADR வந்து இன்னைக்கான 4.1% விழுந்திருக்கு. நம்மளோட இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது HDFC பேங்க் வந்து உள்ளதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நல்ல ஒரு பீஸ் டாக்ஸ் வந்து போன ரீசனால என்ன நடக்குது அப்படின்னா 10% தான் டாரிஃப் வந்து போட போதா சொல்லியிருக்காங்க இந்தியாவோட இம்போர்ட்ஸ் மேல. ஸோ இது வந்து ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ் மேல வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. குளோபல் சப்ளை செயின்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ சிம்பிளா என்னன்னு அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்கிருந்து அனுப்புற அந்த ஒரு கூட்ஸ் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, அந்த இம்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மேல டாரிஃப் வந்து 12.5% போடுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அது இப்போ வந்து 10% அப்படின்றத கிளாரிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கூட சேர்ந்து ஒரு 16 கண்ட்ரீஸ் வந்து இந்த 10% டாரிஃப் தான் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. முன்னாடி வந்து 12.5% டாரிஃப் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ற அளவுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, DGFT கைட்லைன்ஸ் வந்து மாத்த போறோம். இது மூலமா இம்போர்ட்ஸ் பண்ண போறது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் அனுப்ப போறோம். ஸோ இது மூலமா எங்களால ஃபியூச்சர் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ஈரானோட வார் எப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் வந்து கண்டினியூஸா வந்து இன்டென்சிஃபை ஆகிட்டு தான் இருக்கு. அதாவது இன்னும் ஒர்ஸ்ட் கேஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. ட்ரம்ப் வந்து நிறுத்துற மாதிரி இல்ல, ஈரான் கவர்மெண்ட் வந்து நிறுத்துற மாதிரி இல்ல. பிரெண்ட் க்ரூட் வந்து $100 per barrel வந்து திரும்ப கிராஸ் ஆயிருக்கு. மே மாசத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து கிராஸ் ஆயிருக்கு. 6% ஒரே நாள்ல வந்து ஏறி இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வரல. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நார்மல் கண்டிஷன்ஸ் விடவும் மாட்டோம்னு சொல்லி ஈரான் வந்து இங்க கண்டினியூஸா வந்து அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து 2 சைட்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்கலேஷன் வேணா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குவைத் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து எங்களுக்கு பார்டர் கிட்ட வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பிரச்சனை வந்து இன்னும் ஒர்ஸ்ட் கேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கான கிஃப்ட் 50 நெகட்டிவ்ல இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கான நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. 187 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்தல $100 per barrel கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ வார்ஸ்ல பிரெண்ட் க்ரூட் வந்து அதிகமானது. கிஃப்ட் 50 வந்து ரொம்ப நெகட்டிவ்ல வச்சிருக்க போகுது. குளோபல் மார்க்கெட் பொறுத்தல ஏஷியன் மார்க்கெட் டிராப்ல தான் வந்து இருக்கு. நிக்கியுமே டிராப், காஸ்பியுமே வந்து டிராப். யூஎஸ் மார்க்கெட்டுமே டிராப்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. இந்தியா மார்க்கெட்டுமே நெகட்டிவ்ல இருக்க போகுது. FIIs வந்து 3000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. DIs வந்து 3000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா FIIs வந்து 2999 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. DIs வந்து 2947 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் நியூஸ். அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.